அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தேவர் ஜெயந்தி விழாவில் பசுமன் ஆலயத்தில் உள்ள ஒரு பூசாரியை அண்ணன் வாண்டியார் அவர்கள் தாக்கிய வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்போம். மிகவும் பக்குவப்பட்ட மனிதர் ஒருவர், பண்பானவர், எதிரிகளையும் மதிக்க தெரிந்தவர், அனைவரிடமே அன்பாக பழகக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஒருவரை கன்னத்தில் அறைகிறார் என்றால் அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அங்கு விசாரிக்கும் போது அண்ணன் வாண்டியார் அவர்கள் வழிபட வரும்போது 5 பேர் தான் உள்ள வரணும் அப்படின்னு யார் போடுற ஆர்டர்? பூசாரி. அப்போ இந்த வார்த்தையை முதலமைச்சர்கிட்ட சொல்ல முடியுமா? எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட சொல்ல முடியுமா? அப்போ 24 மணி நேரமும் தான் சமுதாய பணியை, தான் சாதி மக்களை காப்பாற்றணும், சமுதாய மக்களை காப்பாற்றணும் சொல்லி பணி செய்யக்கூடிய நபர்களை வருஷம் நீங்க எல்லாரும் 5 பேர் தான் வரணும், 3 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தடுத்தீங்கன்னா உங்கள் மீது யாருக்கு கோபம் வராது? காலம் உள்ள கிட்டத்தட்ட 45 நீங்க எல்லாம் அந்த பையன் அந்த பூசாரியா நிக்கிற, அந்த பூசாரி பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே வாண்டையார் 100 வண்டியில வாண்டையார் குடும்பம் பசுமூன்ல அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கு, தேவச்சந்திர கலந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த வாண்டையார தெரியாதா? அப்ப தெரியும். தெரிஞ்சிருந்து அவர் நல்ல பாருங்க, வாண்டையார் அவர்கள் அந்த உள்ள இருக்க பெரியவர்கள், அந்த பூசாரிகள் எல்லாரும் அப்படி பண்ணல. பெரியவர்களை எல்லாம் தள்ளி போங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. அது சின்ன ஒரு சிறுவனா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரிய என்ன பண்றாரு? கையை வச்சு இப்படி தள்ளுறாரு. உடனே உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ நான் சொல்லி பேசின காரணத்துக்காண்டி தான் அவர் கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு. அது அவரே அண்ணனே வருத்தப்பட்டிருப்பார். இப்படி பப்ளிக்ல டக்குன்னு அடிச்சிட்டமே கை நீட்டி அப்படிலாம் வந்து நினைச்சிருப்பார். அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, சிஎம் வரும்போது முக்கிய விஐபிகள் வரும்பொழுதுலாம் ஒரு பூசாரி தான் இருக்கீங்க. அதன் பிறகு தலைவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்காண்டி போராடக்கூடியவங்க வரும்பொழுது மட்டும் உள்ள 6 பேர் 7 பேர் நிக்க. நான் எல்லா பூசாரியும் குறை சொல்லல. இந்த அடிபட்ட பூசாரியின் மீது ஏகப்பட்ட புகார்கள் ஏற்கனவே வந்திருக்கு. சேர்ந்து காலகட்டங்கள் இல்லாத காலங்கள்ல பொதுமக்கள் போகும்போது இவர் அனுமதிக்க மாட்டேங்காரு, எல்லாத்தையும் தரகுறவா பேசாரு, மூஞ்ச முறைக்காரு அப்படிலாம் சொல்லி தகவல் வந்திருக்கு. ஒரு சில காவலர்கள்ட்டையும் போலீஸ், அங்க இருக்க பாதுகாப்பு இருக்க போலீஸ்கிட்டையும் இவங்களை வெளியே போக சொல்லுங்க. எப்போ தேவர் ஜெயந்தி இல்லாத காலகட்டத்திலே அப்போ என்ன பசுமன் முத்துராமலிங்கர் உங்களுக்கு சொந்தமா? உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இந்த தேசத்துக்கு சொந்தம், இந்த தேவமாருக்கு சொந்தம். புரியுதா? அப்ப ஏன் அந்த பூசாரி அதை நினைக்கல? அப்ப வாண்டையார் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசியிருக்காரு. புரியுதா? அப்போ ஒட்டுமொத்த முக்கோணத்தோரும் இந்த விடயத்துல நாங்க வாண்டையார் பக்கம் தான் இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல.